இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 44th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம கிளாஸ் மிமோசா யூனோன்ட்டு இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் உலாவிக்கிட்டு இருக்க. அப்போ முழு நிலவை பார்த்தா நம்ம மிமோசாவும் ஓகே ரொம்ப அழகா இருக்குது, கண்டிப்பா ஆஸ்தாவும் இந்த முழு நிலவை பாப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ல இருக்க. அதுவே பீச் ஓரமா நம்ம செக்கே இருக்கிறான்ல, அவன் தான் கூட்டிட்டு வந்த ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ சாண்ட் பாத் எடுத்துட்டு இருப்பான் போல. அப்பதான் அங்க இருக்கிற மேஜிக்கல் நைட் எல்லாரையுமே அந்த வெட்டோ அப்படிங்கிற அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சேர்ந்தவன் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவங்களை அச்சு காலி பண்றது மட்டும் இல்லாம கூட கூட்டிட்டு வந்தவங்களையும் அப்படியே ஒரு பெரிய திமிங்கல மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு சரி போய் அந்த மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துட்டு வருவோமான்னு அசால்ட்டா அவன் தண்ணிக்குள்ள டிராவல் பண்ணி வர. இந்த சண்டையெல்லாம் பார்த்தா இந்த செக்கே பையனும் அப்படியே பயந்து போயிருந்திருப்பான். ஆஹா அது என்ன மனுஷனே கிடையாது, அது மிருக மாதிரி இருந்துச்சுலான்னு யோசிக்க. அப்படிதான் அந்த வெட்டோ பையன் அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆயிருந்திருப்பான். வெட்டோவை பார்த்தா மேக்னாவுமே அவன் தான் இதுக்கு முன்னாடி வெட்டோவை பார்த்ததே இல்லையே, யாரா அவன் மூஞ்சில முடி முளைச்சு கொடூரமா இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்க. அந்த பிரீஸ்டோட பையனை தூக்கி சொருவிந்திருப்பாங்க. அவங்க கூட சண்டை போலான்னு இருந்தேன்னு வால்ட்டியே கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல. இதோ இந்த சிங்கத்தலைனை கம்பேர் பண்ணும்போது அவன் வெறும் சைடிஸ் மாதிரி தான் தெரியுறான். ஆஹா நம்ம கேப்டன் யாமியோட பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே, அவனை போட்டு தள்ளியே அவனுமே அப்படின்னு வால்ட்டியா பயங்கர ஜாலியா இருப்பான். அடிபட்டு விழுந்த அந்த பிரீஸ்டோட பையனும் எந்திரிச்சிட்டு ஓகே நீ அப்படின்னா இந்த ஓஷனோட கரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேங்கிறலாம் சரிதான், ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மேஜிக்கல் நைட் ஃபீலே வரலையே, எதுக்கு ராசா இங்க நீ வந்திருக்கேன்னு கேட்பாரு. அண்ட் அவரோட பேரு ஜியோன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வெட்டவும் இதெல்லாம் ஒரு கேள்வியா, அவனுங்க எதுக்கு வந்திருக்கானுங்களோ அதே விஷயத்துக்காக தான் நாங்களும் மேஜிக்கல் ஸ்டோனை தேடி. ஓ அப்படிங்களா, யாரு கேட்டு வந்தாலும் எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ தாராள மனசுக்காரங்க நாங்க கிடையாதுன்னு அந்த ஜியோ வெறுப்பேத்த. ஐயோ அப்படியே உங்ககிட்ட கையில கால் வந்து வாங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பாரு, வாய் மூஞ்செல்லாம் ஒட்டச்சு அந்த கல்லை நானே இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், முதல்ல நீங்க போய் அதை தேடுங்கன்னு அவன் கூட வந்து ஆளுங்களை அனுப்பி விட்டுட்டு இங்க பாடுறா சிங்கத்தலையா, இதுக்கு முன்னா யாரையும் பெருசா இங்க இருந்து போங்க அப்படின்லாம் சொன்னது கிடையாது, ஆனா நீ இப்படி பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உன்னை பெருசா பிடிக்கல, இங்க இருந்து நீ ஏன் கிளம்புனா அது உனக்கு மரியாதைன்னு சொன்னா. டே தாடிகாரா சும்மா நீ ஏதோ ஒன்று உதார் விட்டுக்கிட்டு இருக்காத, இப்படியே நீ என்னை எடுத்து பேசிட்டு இருந்தேன்னு உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் நீ யூஸ் பண்ணா கூட உன்னால என்னோட கண் இமைய கூட எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்ணாலும் தம்பி இந்த இடத்துல இந்த டெம்பிள்லயே நான் தான் பவர்ஃபுல்லான ஆளு, என்னை தாண்டி உன்னால ஏதாவது பண்ண முடியுமாடான்னு கேட்டா. பேசிக்கிட்டே இருக்காத சண்டை போடுறதுக்கு வாடான்னு சொல்ல சரி உன் விருப்பம்னு அவரு தன்னோட மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ண வர. அது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான அட்டாக் தான், ஆனா அது கொஞ்சம் கூட அவன் மேல டேமேஜே ஏற்பட்டு இருந்திருக்காது. அவன் ஈஸியா ஒரு ஷீல்ட வச்சு அதை தப்பிச்சிருப்பான். நீ இவ்வளவு வீக்கான ஒரு ஆளா இருந்துட்டு என்னை எதிர்த்து நின்னதுக்காகவே நீ அதுக்கு தண்டனை அனுபவிச்சாகணும்டான்னு பயங்கர வேகமா வந்து அந்த ஜியோவை அடிச்சு பறக்க விட, அந்த ஜியோவை அடிச்சு அடுத்த மில்லி செகண்ட்லயே வந்து நம்ம மேக்னாவையும் வால்ட்டியாவும் அடிச்சு பறக்க விடுறான். இப்போவாது நம்மளுக்கு நடுவுல இருக்கிற இந்த பவர் லெவல்ல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதரா பூச்சிங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்க. இங்க நடக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் வெளியில இருக்கிறவங்க பாப்பாங்கல்ல, அப்படியே பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. ஈவன் அந்த ஹை பிரீஸ்ட் இதை பார்த்து ஷாக் ஆயிருந்திருப்பாரு. தம் பையன் தான் இந்த இடத்துல இருக்கலே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தன், அவனையே தூக்கி அடிச்சிட்டானா, யாரா அவன் எங்க இருந்துடா வந்திருக்கான் அப்படின்னு ஷாக் ஆன நம்ம யாமியும். அதைத்தான் அப்படியே சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்டேன். இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட் குரூப்போட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்கிங் மெம்பர் நினைக்கிறேன். சரி சட்டு போட்டுன பசங்களை அங்க இருந்து வெளியே நினைப்படுன்னு சொன்னா அந்த ஆளால இதை பண்ண முடியாதுங்கிறான். அவன் வந்து ஏதோ ஸ்பெஷல் மேஜிக் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணி தான் பார்த்தா இந்த ஒரு கேம் ஃபீல்டே கிரியேட் பண்ணிருக்கானாமா. அந்த மேஜிக் ஸ்பெல்லுங்கிறது கேம் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறது தான். சோ அதனால அதை என்னால பிரேக் பண்ண முடியாதுங்கிறானா. உன்னால பிரேக் பண்ண முடியல, நானே இந்த இடத்துக்கு போறேன்னு கேப்டன் யாமி போகலான ஒரு சோடை யூஸ் பண்ணா. அவர் இருக்கிற இடத்துல இருந்தே வெளியில வர முடியல. அதியான்னு பார்த்தா இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சண்டை சேர்ந்த எவனோ ஒருத்தன் அவனோட ஒரு விதமான ஸ்பெஷல் மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம யாமி இருக்கிற இடத்த கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணி வச்சிருந்திருக்கான். எங்க இருந்துதான் இந்த மேஜிக் எல்லாம் கொண்டு வரானுங்கன்னு யாமிக்கு ஒரு பக்கம் காண்டா இருந்தாலும் எகைன் வேற வழி இல்ல. அந்த கேம்ல இருக்கிற நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையும் யாமி பேசுறாப்புல, இனிமேல நீங்க உங்களுக்குள்ளே அடிச்சுக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஒரு பெரிய டெரரிஸ்ட் பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் தான் நம்மளோட மெயின் டார்கெட். இப்ப நீங்க சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி லெத்தார்ஜிக்கலா இருக்க கூடாது, முழு வீச்சோட உங்க லிமிட்ஸை சர்பாஸ் பண்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட ஆஸ்தாக்கு தெரியுது ஓகே அது அந்த வெட்டோங்கிற அந்த சிங்கத்தலை தான் வந்திருக்கான் போல. ஆனா அந்த கேட்ட உடனே ஆஸ்தாக்கு அப்படியே பயங்கரமா பதற, அவனோட கண்ணத்தையே தட்டிட்டு கமான் பதறினாலும் உதறினாலும் அவனை தூக்கி போட்டு முதிக்கணுங்கிற மைண்ட் செட் மட்டும் மாறக்கூடாதுன்னு இருக்கேன். அப்போ ஆஸ்தா கூட ஒரு பையன் சண்டை போட்டு இருப்பான்ல, அவன் பேரு கியாட்டோ. அவனுமே ஓகே நம்ம ரெண்டு பேரோட சண்டையை கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுக்குமான்னு வெட்டோவை தேடி வர. வெட்டோவும் மேக்னாவையும் வால்ட்டியாவையும் காலி பண்ணியாச்சுன்னு வேற யாரையும் தேடி போனா. ஆனா அதுக்குள்ள எங்கப்பா போறேன்னு வால்ட்டியாவும் மேக்னாவும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. எங்க கேப்டன் யாமி ஆர்டர் கொடுத்துமே எங்க லிமிட்ஸை நாங்க பிரேக் பண்ற அளவுக்கு இன்னும் நாங்க சண்டை போடல, அதனால ஆரம்பிக்கலாமான்னு கேட்க வெட்டோக்கும் அதெல்லாம் போரிங்கா இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களா பார்க்கும் போது தான் இன்னும் ஜாலியா இருக்குன்னு பயங்கர ஃப்ரீயா இறங்கி அட்டாக் பண்ண பார்க்கும்போது வால்ட்டியா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்றான். நீ அவ்வளவு அசால்ட்டா அட்டாக் பண்ண வந்தங்காட்டி தான் நீ டிஃபெண்ட் பண்ணல, அதனால தான் ஏன் அட்டாக் உன் மேல விழுந்துச்சுன்னு வால்ட்டியா சொன்னாலும் அப்படி நீ என்ன அட்டாக் பண்ணியும் எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி தான் அந்த வெட்டோட ரியாக்ஷனே
இருக்கும். இது பத்தலைன்னா இன்னும் தேவைப்படுதுன்னு வால்ட்டியா அங்க மின்னல் வேகத்துல அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தா எல்லாத்துல இருந்தும் அசால்ட்டா வெட்டோ எஸ்கேப் ஆகி அவ்வளவு வேகமா ஓடி போயிட்டு இருக்கிற வால்ட்டியாவே போய் பிடிச்சி தூக்கி எறிய ரெண்டு பேருமே அங்க வெட்டே கொடுக்குற மாதிரி இல்ல, காட்டுத்தனமா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சண்டையை பார்த்தா மேக்னாவும் ஆஹா இந்த பைத்தியக்காரனோட சண்டையை பார்த்தாலே எக்ஸைட் ஆகுதுன்னு நினைப்பான். முத நாள் நம்ம வால்ட்டியா ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணதுல இருந்து நம்ம மேக்னாக்கு கை கொடுக்கும் போதே அவனோட அலப்பறைய ஆரம்பிச்சிருந்திருப்பான். எப்பவுமே மேக்னாவை வம்புலுகிறதே நம்ம வால்ட்டியாக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் இருந்திருக்கும். ஆனா அதே நேரத்துல ஏதாவது மிஷனை கம்ப்ளீட் பண்ண கூப்பிட்டு போனாலுமே அந்த இடத்துல பயங்கரமான அலப்பறை எல்லாம் பண்ணி வைக்கிற ஒரு ஆளா தான் நம்ம வால்ட்டியா பையன் இருந்திருப்பான். இந்த அளவுக்கு பயங்கர கேர் ஃப்ரீயான ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறான் அப்படிங்கறதே அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இவன் பயங்கரமா டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்து நிக்கிறான் அப்படிங்கிறங்காட்டி என்னாலலாம் லேஸ்ல விட்டு வைக்க முடியாதுன்னு கமான் நான் உன்ன கூட பெட்டரான ஒருத்தண்டானே நம்ம மேக்னாவும் அங்க சண்டை போடுறதுக்காக அவன் பேஸ்பால் மாதிரி அவனோட ஃபயர் பால் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஃபயர் அண்ட் லைட்னிங் மாறி மாதிரி அந்த வெட்டோ மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வால்ட்டியாவும் யோசிச்சு பாக்குறான். முதல்ல நம்ம மேக்னாவை அவன் மீட் பண்ணும்போது நம்ம மேக்னா ஒரு காமனர் தானே, சாதாரண ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒருத்தன் தான். சோ அப்படின்னா இவன் பெருசா அவன்கிட்ட எதுவும் இருக்காது போலயே அப்படின்னு தான் முதல்ல வால்ட்டியா நினைச்சிருந்திருப்பான். இருந்த போதிலும் பாக்குறக்கே ஒரு மாதிரி தினுசா இருக்கிறானே, மேபி உள்ள ஏதாவது சரக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மேக்னாவை வேணும்னே தான் அவன் ட்ரிகர் பண்ணியிருந்திருப்பான். சோ அப்போவாது சண்டைக்கு வருவான், கண்டிப்பா அவன்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கும்னு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவை வெறுப்பேற்றும் போதுமே மேக்னா அவனோட ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணி தான் சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுவான். இன்னும் சொல்ல போனா மேக்னாவோட இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இந்த திருப்பி கொஞ்சம் கூட ஹோல்ட் பேக் பண்ணாம எழுத்து நிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் தான் இது வரைக்கும் தன் கூட யாருமே ஃப்ரெண்டா இல்ல, பட் தனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட் அப்படின்னு மேக்னாவை வால்ட்டியா அப்படி யோசிச்சிருக்கான் பார்த்திருக்கான். ஆனா என்னதான் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி அடிச்சாலும் அந்த வெட்டோக்கு பெருசா எதுவுமே ஆகல. ஆஸ்டாவும் அந்த கியாட்டோங்கிற பையனும் சண்டை போடுறாங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு வேகமா அங்க வந்துகிட்டு இருப்பானுங்களா. ஏதோ லைட்னிங் மேஜிக்கையும் ஃபயர் மேஜிக்கையும் பயன்படுத்துற மாதிரி தெரியுதுன்னு இந்த கியாட்டோ சொல்ல, அப்படின்னா அது மேக்னாவும் நம்ம வால்ட்டியாவும் இருக்கும். ஆனா அவனுங்க எதிர்த்து சண்டை போடுற ஏதோ ஒரு ஆள் பயங்கர கொடூர மிருக மாதிரியான ஒரு உணர்வு தருதுன்னு சொல்ல, மிருக மாதிரியான உணர்வு தருதுன்னா அதான் அந்த வெட்டோ பையனா தான் இருக்கும். பரவாயில்ல, மேக்னாவும் வால்ட்டியாவும் பாக்குறது அதை லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அவனுங்களை நம்பி எந்த சண்டையில வேணா இறங்கலான்னு சொல்லியிருந்திருக்க. ஆல்ரெடி நம்ம மேக்னாவையும் வால்ட்டியாவும் தூக்கி போட்டு துவச்சிட்டோம். அப்புறம் என்ன கண்ணங்களா போட்டு முச்சிடலாமான்னு சொல்லி அந்த வெட்டவும் கிட்ட வரும்போது தலை வாயெல்லாம் உடஞ்சு அப்படியே போல போலன்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு விட்டு கொடுக்க தெரியாதுடான்னு ஒத்துக்கிறானுங்க. அப்பயும் ஓகே எங்களோட ஃபுல்லஸ்ட பயன்படுத்தினாலும் உன்னை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா அதுக்குன்னு பயன்படுத்தாமலாம் நாங்க போக மாட்டோம்டான்னு அவனுங்க ரெண்டு பேரோட பவர்ஸி ஒன்னா கம்பைன் பண்ணி அது மூலமா அந்த வெட்டோக்கு டேமேஜ் ஏற்படுத்த அந்த ஒரு பவரை இருக்கிற எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியுது. கரெக்டா ஆஸ்தாவும் அங்க வந்துட்டு என்ன பண்றானுங்க அப்படிங்கறத நேருக்கு நேரா பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.